இன்றைய தினம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு வந்து ஒரு அதிரடியான அறிவிப்புன்றத தாண்டி, இந்திய நாடாளுமன்றத்தையே உலுக்கக்கூடிய ஒரு செயலாவும் இருக்கிறது. அந்த அறிவிப்பு என்னென்ன? காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்க இருக்கிறதா? என்பத பத்தி தான் நம்ம இந்த காணொளில பார்க்க இருக்கிறோம். அவங்களுக்கு தெரியும், ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான். அவர் வந்து கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாரு. இந்தியாவுல நீட் தேர்வு, அந்த வினாத்தாள் கசிவு பொதுமட்டில கிட்டத்தட்ட ஒரு 80, 90 முறை வந்து இந்த வினாத்தாள் கசிவு என்பது இயல்பான ஒண்ணா ஆயிருச்சு. வாடிக்கையாவே. இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கு கடந்து செல்வாங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் நடந்திருக்கு. அதனால தர்மேந்திர பிரதான் வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அதிகாரிகள் மட்டும் கைது பண்ணி விட்டாங்க. காங்கிரஸ் அதே மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது உருவாக்கத்தினுடைய பின்னணியாக அதாவது ஒரு 25 நாட்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் வந்து அதிர வைக்கக்கூடிய வகையில வந்து ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க. இது ஒரு சாதாரண செய்தி. ஆனா அது செய்தி மட்டும் கிடையாது. இது அடுத்து ஒன்றிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியவே வந்து பதவி விலகக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு யுக்தியா கூட அவங்க பார்த்துக்கிருக்காங்க. இப்ப தலைப்புக்கு வருவோம். இப்ப நாளைக்கு வந்து அகில இந்திய அளவுல வந்து ஒரு நாள் போராட்டத்தை வந்து அமைதி வழியில போராட்டம் பண்ணணும் இளைஞர்கள்னு சொல்லிட்டு சிஜேபியினுடைய நிர்வாக அபிஷேக் தீப்கே வந்து சொல்லியிருக்காரு. இப்ப இந்த போராட்டம் எந்த அளவுக்கு நடக்க போகிறது? இப்ப தமிழ்நாடு உங்களுக்குலாம் தெரியும். தாவேக அரசு, விஜய் அரசு என்ன பண்ணுது? தமிழ்நாட்டுல ஒரு முடுக்கான ஒரு போராட்டம் பண்ணாவே, நான் நீட் தேர்வுக்கு எதிரானவன் தான், நீட் ஒழிப்பே எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் தாவேக வந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல யாரு போராடினாலும், அவர் ஒன்றிய பாஜக காவல்துறையோட கூட டெல்லியில ஒரு 20, 25 நாட்களுக்கு போராட்டம் பண்ண அனுமதி வாங்கிக்கலாம் போல. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவங்களுடைய காவல்துறைக்கு இப்போ உட்கார்ந்தாலே அரெஸ்ட், அனுமதியே கிடையாது. பல இடங்கள்ல போராட்டம் நடத்த வரையா அவன் சட்டையை பிடிச்சி கிழிப்போம். இன்னைக்கு ஈரோட்டில் நடந்திருக்கு. பெண்களை இழுத்துட்டு போயிருக்காங்க. பெண் அதை கிள்ளியிருக்காங்களாம். அவங்க போராட்டம் அந்த எஸ்எஃப்ஐ டைஃபி அமைப்பு வந்து போராட்டம் பண்ணும்போது அவங்க அதை வெளிப்படையாக சொல்றாங்க. காவல்துறை வந்து இந்த மாதிரி தேவையில்லாம அத்துமீறல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியா முழுவதும் ஒரு போராட்டத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்களா? நம்ம கடந்த காலங்களில் சொல்லிட்டு இருந்தோம், வடக்கன்ஸ், பீடா வாயன்கள். கடந்த நான் பேட்டியில் கூட அதான் சொல்லியிருந்தேன். அப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வடக்கன்ஸ்கள் எப்படி இன்னைக்கு வந்து நேர்மையா இருக்காங்க? தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? இளைஞர்களை விடுங்க, இளைஞர்கள் தான் ஒரு ரீல்ஸ் முகத்துல ஏதோ ஜனநாயகன் விஜய் அப்படி இப்படின்னு இருக்காங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள்லாம் குறைந்தபட்சம் ஒரு அறிவோட இருக்கணுமா இல்லையா? மேகதாது அணை விவகாரம் வந்து மிக தீவிரமா சூடுபடுத்தி கொண்டே இருக்குது. இங்க நாடாளுமன்றத்துல ஒத்திவைப்பு தீர்மானம் திமுக சார்பில் கொடுத்து இதை நீங்க விவாதத்துக்கு எடுத்தே ஆகணும், மேகதாதுல அணை கட்டவே கூடாது, தமிழ்நாடு அதை ஒருபோது ஏற்காதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்டே பஸ் ஷோக்கு போயிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. இதை ஆரம்பிச்சது யாருன்னா முகமது பர்வேஸ். வீடியோ கேமராமேனோட போயிட்டார் போல, ரீல்ஸ் போடணும்ல, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. உடனே அடுத்த அமைச்சர்கள் பாஸ் ஆயிடுச்சு போல. அம்மா இல்லைன்னா ஒருவேளை விஜய் வந்து விஜய்க்கு மேல நம்ம பாசம் இல்லை, இந்த ஆட்சி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரமேஷ் ஒப்பாரி, அங்க விக்னேஷ் ஒப்பாரி வைக்கிறாரு, அதே மாதிரி புஷியானந்த் ஒப்பாரி வைக்கிறாரு. இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இருக்கு. அப்ப இதையும் தாண்டி ஒரு சில இளைஞர்கள் வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்கன்னா, கல்லூரியில பூந்து சில பேர் தூக்குறீங்க, உங்களை வந்து ஒடுக்குறீங்க. இன்னைக்கு மதுரையில பார்த்தோம்னா சோழவந்தான்ல இந்திக்கு எதிரான ஒரு போராட்டம் தொடங்கி இருக்கு. இது நீட் எதிர்ப்பு போட மட்டும் முடியல, இந்திக்கு எதிராகவும் இந்திய தேவை கிடையாது, இந்திய ஒழிக்கணுமியா, தமிழ்நாட்டை எதுக்கு இந்தி அப்படின்னு நிலைமைக்கு போயிட்டாங்க. இந்திய எதுக்குங்க? இப்ப நான் வந்து நீட்டே தேவை கிடையாதுன்னு இல்லை, இந்திய எங்களுக்கு தேவையில்ல, வட இந்திய கலாச்சாரமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு சோழவந்தான்ல அங்குள்ள தபால் நிலையத்தில் இந்திய எழுத்து அழிக்கப்பட்டிருக்கு. அங்க சோழவந்தானுடைய ரயில் நிலையத்தை இந்திய எழுத்து அழிக்கப்பட்டிருக்கு. திருப்பூரன்றத்துல பார்த்தோம்னா ரயில் மறியல், அது பல பேர் வந்து ரயில் மறியல் போராட்டம்னா நின்றுக்கிட்டு இருக்க ரயில வந்து மறிச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. இன்னைக்கு எஸ்எஃப்ஐ மாணவர்கள் ஒரு கூடுதலா போயிட்டாங்க. அப்படியே வருது ரயில், போய் பாஞ்சுட்டாங்க. பாஞ்சு ரயில மறிச்சு என்ன பண்ண, ஏத்துனா ஏத்தி கொள்ளியா, செத்தா செத்துட்டு போறோம், நீட்ல எத்தனையோ பேர் செத்துட்டாங்க, அதில் நாங்க ஒரு ஆளா எடுத்துட்டு போறோன்ற மாதிரி எஸ்எஃப்ஐ டைஃபீஸ் என்னமோ போய் போராட்டம் பண்றாங்க. காவல்துறை அங்க ஒடுக்குமுறை, அங்க சண்டை போடுறாங்க, அவங்க போட்டு இருக்கவங்கள போட்டு இழுக்கிறாங்க தரதரன்னு. அவன் தீவிரவாதியா இல்ல வேட்டுக்கிற வாசிகளா இல்ல இந்த நாட்டை கெடுக்க வந்து சமூகத்தினுடைய சீர் செய்யவங்களா, ரவுடியா, குண்டர்களா? அப்ப எந்ததுமே கிடையாது. இவங்க வந்து வெறுமனே ஒரு போராட்டம் பண்ண வர்றாங்க, அவங்களும் வந்து ஒடுக்குறாங்க. அதில் அனிதாவோட புகைப்படத்தை தாங்கி நிற்கிறாரு அவர் அந்த ரயில் மேல் நின்று. ஒரு இளைஞர்லாம் பார்த்தோம்னா அது பார்க்கவே நமக்கே இதாக இருக்கு. நாங்கள் இந்த மாதிரியான வீரியமான போராட்டம் பண்ற இளைஞர்கள் இருக்காங்க, நமக்கு கொஞ்சமாவது அதை நினைக்கும் போதே சரியா இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் பார்த்து இருக்கும்போது
ஒன்றிய அமைச்சர் கூட அமித்ஷா அவர்கள் வந்து மாணவர்களோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயார். பிரதமர் மோடி அவர்கள் வந்து எங்க பின்னாடியே மாணவர்கள் இருக்காங்க, விரைவு நீதிமன்றம் அமைப்போம். அவங்க ஒரே தான் சொல்லிட்டாங்க, உங்களோட எந்த ஒரு கோரிக்கைக்கும் நாங்கள் செவி சாய்க்க முடியாது. பாஜக அரசுக்கு வந்து இந்த ஒரு பீதியாகக்கூடிய வகையில தான் அவங்களுடைய ஒவ்வொரு அறிவிப்புமே இருக்கு. பாஜக அரசு மோடி அமித்ஷா அவங்களுடைய ஆட்சிக்கு ஏதாவது வந்துருமான்னு இப்போ பயத்துல இருக்காங்க. இப்போதைக்கு துப்பாக்கி முன்னால உம்புடுக்கான ஒரு குண்டு பாஞ்சு ஒரு ஒரே ஒரு மாணவர் மேல பட்டாவும் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் உறுதின்றது வந்து பாஜகவுக்கு தெரியும். மோடி அமித்ஷா அவங்களுடைய கண்ணுல ஒரு மரண பயத்தை வந்து இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பண்ண வச்சுட்டாங்க. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வீரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாளைக்கு நாடு தழுவிய அளவில் வந்து ஒரு போராட்டம் நடத்துன்னு சொல்லிட்டாங்க. அமைதி வழியில மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்ல மாணவர்கள் வந்து நீங்க போய் போராட்டம் பண்ணுங்க. இந்த மாதிரி கல்வி நிலையங்கள்ல சீர்கெட்டு போய் கிடக்கு. நீட் தேர்வு மட்டும் கிடையாது, இது நீட்டோட உங்களோட போராட்டம் முடிய போறது கிடையாது, இதோட கலைச்சிட்டு போறவங்க கிடையாது. அவங்க ஒரு முடிவோடு ஆயிட்டாங்க. இந்தியாவில் வந்து நீங்க வேலை வாய்ப்பை தர கிடையாது. வருஷத்துக்கு 2 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்க. கிலோ என்ன விலை அப்படின்ற மாதிரி இருக்கு. கிலோ என்ன விலை, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னீங்களே, இப்போ கிலோ என்ன விலை என்ற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு தான் இந்த மோடி ஆட்சியோட லட்சணமே இருக்கு. லட்சணம் இவ்வளவுதான். வருஷத்துக்கு 2 கோடி பேர் நான் கிட்டத்தட்ட வந்துட்டார். 14 வருஷம் 13 வருஷம் ஆக போகுது ஆட்சிக்கு வந்து. 13 வருஷம்னு வைங்களே, கிட்டத்தட்ட எத்தனை கோடி, கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி இளைஞர்களுக்காகவும் நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? இப்ப கரப்பான் பூச்சின்னு விமர்சனம் பண்ணதுக்காக வெறுமனையே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் மட்டும் கிடையாது. நாட்டுல இளைஞர்களுக்கு ஏற்கனவே ஒரு கொதிப்பு இருந்திருக்கு. சமயம் பார்த்து இங்க சங்கூதருக்கு ரெடி ஆயிட்டாங்க. உங்களுக்கு பாஜகவுக்கு இதுதான் எனக்கு அநேகமா தெரிஞ்சா, இனிமே பாஜக சொல்லுவாங்களே காங்கிரஸ் வந்து ஒட்டுண்ணி மாதிரி, இனிமே பாஜக ஒரு மாநிலத்திலேயே அந்த மாநில கட்சியோட ஒட்டுண்ணியா தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பாஜகவோட லட்சணம் இருக்கு. இன்னைக்கு வந்து மாணவர்களுடைய போராட்டமே சொல்லுது, இது வெறுமனே கரப்பான் பூச்சியினுடைய அணிதிரட்டலை தாண்டி மக்களுக்கு ஏற்கனவே ஒரு கோபம் இருக்கு. நாங்க தான் உங்களுக்கு ஓட்டே போடல, நீங்க எதுக்குடா ஜெயிச்சு வந்தீங்க, உங்க ஆட்சியே வேணாம்னு சொல்லிட்டாங்க, நாங்க வந்து மைனாரிட்டியா கொடுத்தோன்ற அளவுக்கு தான் மக்கள் வச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து மக்கள் மாணவர்கள் வந்து தரல போறாங்க. இதுதான் நாளைக்கு நாட்டினுடைய தலைப்பு செய்தியா இருக்க போகுது. இந்தியாவே ஒழுக்க போகுது இந்த ஒரு போராட்டம். ஏன்னா டெல்லி ஜந்தர் மந்தர் திடல்ல அவங்க வெறுமனே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்து அதை நீங்க கண்டுக்கிறாம போயிட்டீங்க. ஒரு 20 நாளா போராட்டம் பண்ணாங்க, அதை கண்டுக்கிறாம போயிட்டீங்க. அப்பயே இந்த போராட்டமானது இந்தியா முழுவதும் வெடிச்சிச்சு. நீங்க தடி அடிப்பட்டு நடத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாணவர்கள் வந்து மருத்துவமனையில அனுமதிப்பட்டிருக்காங்க. லடாக் போராளியா இருக்க சோனம் வாங்சு அவர் மருத்துவமனையில இருந்துகிட்டே போராட்டம் பண்றாரு. அப்ப நிலைமை இப்படிதான் இருக்கு. அப்ப இனிமே வந்து இந்தியாவுல மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க போகுது. பாஜக ஆட்சிக்கு இதுவே ஒரு இறுதி அத்தியாயம் தான். இதோட பாஜக வந்து குளிதோண்டி புதைக்க போறாங்கன்றதான் அந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. பாப்போம் பொறுத்து வந்து எப்படி நடக்குன்றத. நன்றி.